மாற்றம் ஒன்றே மாறாதது. இதுக்கு ஒரு சிறுகதை பார்க்கலாமா? கிராமத்துல ஒரு இளைஞர் வாழ்ந்து வந்தாராம். அவர் அந்த கிராமத்திலே மிகப்பெரிய பணக்காரராம். அப்போ சொல்லவா வேணும்? உற்றார் உறவினர்கள் சூழ அவனுக்கு ஒரு காதலியும் இருந்தாங்களாம். இந்த சொந்த பந்தம் தான் அவனுக்கு எப்பயும் நிரந்தரமா இருக்க போகுதுங்கிற கற்பனையில அவன் வாழ்ந்துட்டு வந்தானாம். இப்படியே பணத்தை செலவழிச்சிட்டு உற்றார் உறவினர் கூட சந்தோஷமா இருந்துட்டு இருந்த காலம் இது. அப்போ அவன் பணம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சுதான். அவன் பணம் கரைஞ்ச வாட்டி சொந்த பந்தங்களும் அவனை விட்டு கரைய ஆரம்பிச்சுதான். முதல்ல அவனை விட்டுட்டு போனதே அவனோட காதலி தான். அப்புறம் உற்றார் உறவினர், சொத்து சுகம் இருக்கிற வரைக்கும் சொத்தா இருந்த உற்றார் உறவினர் சொத்து பத்து போன உடனே சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்க. அவனுக்கு நிரந்தரமான சொந்தம்னு இருந்தது அவன் அம்மா அப்பா தான். அவன் அம்மா அப்பா கிட்ட உதவி கேட்கலான்னு போன போது அவங்களும் தவறி போயிட்டாங்க. இருக்கிற சொத்தெல்லாம் சொந்த பந்தங்கள் பிடுங்கிட்டு அவனை நடுத்தெருவுல விட்டுட்டாங்க. தன் கஷ்டத்தை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம அங்க வந்த முதியோர்கிட்ட அவனோட கஷ்டத்தை சொல்லி புலம்ப, அப்ப அவனுக்கு அவர் ஒரு வாழ்க்கை பாடத்தை சொன்னாராம். தம்பி, இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல. நீ வச்சிருந்த பணம் காசும் உனக்கு நிரந்தரம் இல்ல. இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க மனிதர்களும் நிரந்தரம் இல்ல. இத புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கைய நடத்திட்டு போ. உன் கஷ்ட காலத்துல உன் கூட இருக்கவங்க தான் உண்மையான நண்பர்கள்னு இதுல ஒரு பாடமும் நீ கத்துட்டு வாழலாமே. இத கேட்ட இளைஞர் மனம் திருந்தி அன்று முதல் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சு தன்னோட வழிய பார்க்க ஆரம்பிச்சானாம். கஷ்டப்படும் போது தன் கூட இருந்தவங்கள் நண்பர்களோ அவன் கூட இருந்த உற்றார் உறவினர்களோ யாரு நிரந்தரம்னு நினைச்சானோ அவங்களோ அவன் கூட இல்ல. புதுசா உருவான உலகம், அவன் அதுல கஷ்டப்பட்டு சேர்த்த நண்பர்கள், அவன் கஷ்டப்பட்டு முன்னேறினதுதான் அவன் கூட இருந்தது. சும்மா எதுவும் கிடைச்சிராது இல்லையா? கஷ்டப்படுற காலத்துலதான் எது உண்மை எது பொய் எது நிரந்தரம்ன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரிய வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது.